தமிழ்நாட்டில் நாளை முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என கூறப்பட்டுள்ளது. நாளை முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடியில் நாளை மறுதினம் முதல் வெள்ளிக்கிழமை வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வாளர் கிருத்திகா முருகேசன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் நாளை முதல் 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை சற்றே குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை பகல் பொழுதில் மிதமான வெப்பம் இருக்கும் என்றும் நாளை முதல் இரவில் புழுக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் கிருத்திகா முருகேசன் தெரிவித்துள்ளார். கட்சியின் மூத்த தலைவர்களை விமர்சித்ததால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வப்பெருந்தகை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். செல்வப்பெருந்தகையின் சீற்றத்திற்கு காரணம் என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பரபரப்புக்கும் சர்ச்சைக்கும் பஞ்சமில்லாதது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி. கட்சியின் மாநில தலைவராக யார் நியமிக்கப்பட்டாலும் சில மாதங்களிலேயே அவருக்கு எதிராக அதிருப்தி தெரிவித்து டெல்லி சென்று காங்கிரஸ் மேலிடத்தில் கட்சியினர் புகார் தெரிவிப்பது பல ஆண்டுகளாக வாடிக்கையாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக 20க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் டெல்லி சென்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடாங்கை சந்தித்து 1 மணி நேரம் விவாதித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்ததை ஒட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருடைய செயல்பாடுகள் குறித்த வீடியோ வெளியிடப்பட்டது. 12 மாதங்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகையின் பணியில் பாராட்டுக்குரிய வகையில் இருந்ததாக அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் பீட்டர் அல்போன்ஸ், கிருஷ்ணசாமி, தங்கபாலு ஆகியோர் தெரிவித்தனர். இந்நிலையே திமுகவின் ஆட்சி காமராஜர் ஆட்சிதான் என்று செல்வ பெருந்தகை கூறியதற்கு விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் செல்வ பெருந்தகையை விமர்சித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்தான் காமராஜர் ஆட்சி என்று இல்லை, நல்லாட்சி நடந்தாலே காமராஜர் ஆட்சிதான் என்று கூறினார். ஒரு கட்சிக்கும் கொள்கை முழக்கம் திராவிட மாடல் ஆட்சி, காரல் மார்க்ஸ் ஆட்சி, பொதுவுடைமை கட்சிகளுடைய ஆட்சி, எல்லாரும் எங்களுடைய கொள்கை முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதுவும் காமராஜருடைய ஆட்சி. இந்த கருத்தை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வரக்கூடிய நிலையில் இது குறித்து பேசிய திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், காங்கிரஸ் கட்சியில் எந்த உட்கட்சி பூசலும் இல்லை என்றும் சிறு சிறு பிரச்சனைகள் கட்சிக்குள்ளேயே பேசி தீர்க்கப்படும் என்றார். காங்கிரஸ் கட்சி என்பது எல்லோரும் பேசுவதற்கான உரிமை இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால சில விஷயங்கள்லாம் அப்படி வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட எந்த விதமான இன்னைக்கு நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காங்கிரஸ் கட்சி ஒரு ஜனநாயக இயக்கம் என்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்புதான் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். மேலும் தன் மீதான விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள தான் தயாராக இருப்பதாகவும், ஆனால் கட்சியின் மூத்த தலைவர்கள் குறித்து எத்தகைய விமர்சனங்களும் அனுமதிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். அத்தகைய செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வ பெருந்தகை எச்சரிக்கை விடுத்துள்ளார்.